ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆதார் கார்டை ஆன்லைன் மூலமாக எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது வந்து கவர்மெண்ட் வெப்சைட் வந்து லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க 14/6/2024 நீங்கள் வந்து ஃப்ரீ காஸ்ட்டில் அப்டேட் பண்ணிக்கலாம், இல்லைனா சார்ஜ் பண்ணி அப்டேட் பண்ண வேண்டியிருக்கும். இது மொபைலில் எப்படி அப்டேட் பண்ணுறது பார்க்கலாம். உங்கள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து சர்ச் பாக்ஸில் மை ஆதார் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க. இதில் மொதல் ஆப்ஷன் உங்களுக்கு மை ஆதார்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அப்டேட் ஆதார்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். அதில் வந்து அப்டேட் டெமோகிராஃபிக் டேட்டா அண்ட் செக் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி அப்டேட் ஆதார் கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்கள் ஆதார் கார்டை லாகின் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டை வந்து 12 டிஜிட் நம்பரை வச்சு என்ட்ரு பண்ணிக்கோங்க. கீழே என்ட்ரு கேப்சா கேட்கும், அந்த கேப்சாவும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதார் கார்டோட லிங்க் ஆன மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அதையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. உள்ளே லாகின் பண்ணிவிட்டு இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் டாக்குமெண்ட் அப்டேட், அது கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆதார் அப்டேட் ஹிஸ்ட்ரின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம், இந்த 10 வருஷத்தில் நீங்கள் ஏதாட்டும் ஆதார் வந்து அப்டேட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷனில் வந்து செக் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 வாட்டி அப்டேட் பண்ணியிருக்கேன் இந்த 10 வருஷத்தில், அதுதான் ரெக்கார்டு காட்டுது பாருங்கள். அது ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நீங்கள் 3 வாட்டி என்னென்ன இது டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி காட்டும். மெயின் பேஜ் வந்துட்டு டாக்குமெண்ட் அப்டேட்டுக்கு வந்துக்கோங்க. இதில் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்கள் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, அட்ரஸ் எல்லாமே இருக்கும், அதை செக் பண்ணிக்கோங்க. கீழே வந்து நெக்ஸ்ட்டுன்னு ஆப்ஷன் இருக்குது, அது கொடுத்துக்கோங்க. கொடுத்தோன்னே இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்கள் ஐடி ப்ரூஃபை வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அந்த செலக்டிவ் வேலிட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் டைப் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் எந்த டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட இருக்கோ அதை அப்லோட் பண்ணிக்கோங்க. அது கீழே வந்தீங்கன்னா உங்கள் அட்ரஸ் வந்து ப்ரூஃப் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்குமே கீழே வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் என்ன இது உங்கள்கிட்ட ஐடி ப்ரூஃப் இருக்கோ அதையும் அப்லோட் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற சைஸ் வந்து 2 MBக்குள்ளே இருக்கணும், பிடிஎஃபாக இருக்கணும், இல்லை பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். அப்படியே அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு ஆப்ஷன் இருக்குது, கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா GS Info தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.